அமித்ஷாவை பொறுத்த மட்டும் வெறுப்பு அரசியலை மையமாக நடத்தி அவர் அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறாரு. இந்தியா கூட்டணியுடைய வாக்குகளை 60 லட்சம் வாக்குகளை அவர் நீக்கியிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் வருகிறது. அமித்ஷாவை பொறுத்த மட்டும் வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிறார். அவருடைய முதலீடு மட்டுமே அந்த வெறுப்பு அரசியல் மட்டும்தான். இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் வேறு. அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் வெறுப்பு அரசியலை நிறுத்துகின்ற இந்த பிறந்தநாளை அவர் என்றைக்கு கொண்டாடுகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் வெறுப்பு அரசியலுடைய மையமாக இந்தியாவினுடைய கோயபல்ஸாக அவர் இருக்கிறார் என்பது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படித்தான் விருப்பம் இருக்குது. விருப்பம் இருக்குது, வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியில் அதிக இடங்கள் கேட்க வேண்டும் என்ற விருப்பம் காங்கிரஸ் கட்சியில் பலருக்கும் இருக்கிறது. அந்த விருப்பத்தை தான் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சொல்லி கொண்டிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் அது தலைமையிடம் சொல்லப்படும். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுபடி காங்கிரஸ் கட்சியில் இல்லை. இந்தியா கூட்டணி ரொம்ப பீகாரை பொறுத்த மட்டும் வெறும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் அந்த யாத்திரையெல்லாம் நடத்தினோம். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா 10 இடங்களில் இப்பொழுது பிரச்சனை கூடியிருக்கிறது. 9 இடங்களில் ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட்னு நட்பு ரீதியாக போட்டி போடலாம்னு சொல்லி ஆர்ஜேடியிலேயும் காங்கிரஸில் இருக்க ஒரு சிலரும் சொல்கிறாங்க. பட்டு அது நியாயமாக இருக்காது என்பது தலைமையினுடைய எண்ணம். இது பேசி முடித்து இன்று நாளை நட்டான 2வது ஃபேஸில் தான் இந்த நிறைய பிரச்சனை இருக்குது. 2ஆம் கட்ட தேர்தல் 13ஆம் தேதி நடக்கிற தேர்தலுக்கு தான் 11ஆம் தேதி நடக்கிற தேர்தலுக்கு தான் அதுக்கு ஒரு 3 நாளாக நம்ம டயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ராயலுக்கு அதுக்குள்ளே பேசி சுமூகமாக முடிச்சிடுவோம். இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னாட்டா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் அனைவரும் சேர்ந்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட்டு நம்முடைய தனிப்பட்ட இடங்களை பற்றிய நம்முடைய பார்வை விட்டு ஒருங்கிணைந்து நாம் போட்டி போட வேண்டும். அதற்காக நம்ம எல்லாம் பாடுபடணும்னு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார், வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அவரோடு தனிப்பட்ட முறை